பவன் பாத்ரூம் போயிட்டு வரேன், கொஞ்சம் பார்த்து வந்த இந்த காசு இந்த வச்சுருக்கேன் பாரு, பாலுக்கு வாங்கணும். பால் வாங்குறதுக்கு டோக்கனுக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போகிறேன். 2000 ரூபா வச்சுருக்கேன், பத்திரமா பார்த்துக்கோ சரியா? நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். பேன் டிவி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு சரியா? ஏ பவன், பவன் உங்க அம்மா எங்க? எனக்கு ஒரு டம்ளர் சக்கரை கொடுறான். சக்கரை இருக்குண்டா பாடுறா. பாட்டு என்னடா இவ்வளவு வச்சுக்கிட்டு இல்லங்கிற இந்த வயசுல இப்படி போய் சொல்றீங்க? உங்க அம்மா வந்துட்டு நான் கேட்டுக்கிறப்போ என்னப்பா நீங்க வச்சிருந்த ரூபாயை காணோம்? இங்கதான் இருந்துச்சேன். காணோம், நான் இங்கதானே வச்சுட்டு போனேன். காணோம். நானும் அப்பயே சொன்னேன், வேண்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன், டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் சொல்லிட்டு தானே இருந்தேன் நான். யாரும் வீட்டுக்கு வந்தாங்கடா? பக்கத்து வீட்டு பாட்டி, மேலே வீட்டு ஆண்டி, யாரும் வீட்டுக்கு வந்தாங்க? ஆமா, அந்த பக்கத்து வீட்டு பாட்டி வந்தாங்க. பக்கத்து வீட்டு பாட்டி வந்தாங்களா? என்ன கேட்டாங்க அந்த பாட்டி வந்து? அவங்க எதுக்கு வந்தாங்க? வந்து ஜீனி கேட்டாங்க. இல்லைன்னு சொன்ன உடனே கோச்சிட்டு போயிட்டாங்களா? பவனா அப்பனா அந்த பக்கத்து வீட்டு ஆண்டியா தான்டா இருக்கும் நீ சொல்றத பார்த்தா. ரூபாய் எடுத்தது ஆமா, அந்த பக்கத்து வீட்டு பாட்டியா தான் இருக்கும். சரி, அப்பனா நீ என்ன பண்ற? நீ போய் அந்த பாட்டி ஆண்டியை வந்து கூட்டு வா, என்னன்னு கேட்டுருவோம் சரியா? போட்டு வரமா? பாட்டி, அம்மா கூப்பிட்டு. என்னையவா கூப்பிட்டா? நான் தானே உட்கார்ந்துருக்கேன். உங்க அம்மா இங்க வர சொல்லு. பாட்டி வாசல்ல உட்கார்ந்துருக்காங்க, வாங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு கூப்பிட்டு. அந்த பாட்டி இங்கதாம்மா உட்கார்ந்துருக்காங்க, வெளியதான் உங்களை கூப்பிட்டாங்க. சரி, அந்த வரேன். என்னம்மா வீட்டுக்கு வந்தீங்களாம்மா? சக்கரை கேட்டு வந்தீங்களா? என் பையன் சொன்னா. ஆமாம்மா, சக்கரை கேட்டேன். இம்புட்டு கொடுத்துச்சா அந்த பையன்? எப்போ வேணேன் இம்புட்டு கொடுக்க கூடாதா? ஒருத்தி கேட்டுட்டு வந்தேன். ரேஷன்ல நானே ஜாமான் வாங்கலாமா? வாங்கியிருந்தா கொடுக்க போறோம்மா. சரி, எதுக்கு என்னை கூப்பிட்டா? அது பதில் சொல்லு, எனக்கு வேலை கணக்கு. ஏமா நான் அங்க 2000 ரூபாய் அங்க சோஃபால வச்சிருந்தேன், அந்த ரூபாயை காணுமா? அதான் கேட்டது. ரூபாயை காணுமா? எப்ப காணும்? இப்பதாம்மா நீ இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் காணும். அதனாலதான் உங்கள்ட்ட வந்து கேட்போன்ட்டு வர்றேன். அப்போ உங்க வீட்டுல ரூபா காணும் என்கிட்ட கேட்பியா நீ? ஆமா, எங்க வீட்டுக்கு நீங்க தானே வந்தீங்க, அப்புறம் உங்கள்ட்ட கேட்காம யார்கிட்ட கேட்க? என்ன தைரியம் இருந்தா, என்ன தெனாட்டு இருந்தா, என்ன இது இருந்தா நீ என்னைய கேட்ப? நீனு நான் என்ன பரம்பரை? நான் ராஜ பரம்பரை, நான் ஜமீன்தார் குடும்பம். என்னை கல்யாணம் முடிச்சப்ப சாரட் வண்டியில வச்சு கூட்டிட்டு வந்தாங்க. என்ன தைரியம் இருந்தா நீ என்னை நான் திருடுன்னு நீ சொல்லுவடி? என்னம்மா மானாமதுரை கூட்டாக, மன்னாகுடியில கூட்டாக கேராக இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு மாதிரி சொல்றமா? ஆமா, நீ எடுத்தனா உன்கிட்ட கேட்காம அப்புறம் பக்கத்து வீட்டுல எடுக்கலாம். மேல வீட்டுல சத்தியமா எடுக்கலாம், அவங்க மேல சத்தியமா எடுக்கலாம், அங்காளம் மேல சத்தியமா எடுக்கலாம். யார் மேல சத்தியமா சொல்றேன்? எடுக்கல காசு. இன்னொரு கேட்ட மரியாதை தேஞ்சி மந்தையில ஏறிடும், பாத்துக்கோ. பவன், என்ன பவன் இவங்க வீட்டுக்கு வந்தாங்களே? ஆமா, வந்து சக்கரை கேட்டாங்க. அவங்க வந்து அவங்களை கூப்பிட போகணும். நான் அவங்களை வந்து கூப்பிட வரும்போது அவங்க காசு நீட்டு இருந்தாங்க. ஐயோ, இந்த பையன் வந்தாங்க. இது ஏற்கனவே தெளிவான பையன். நான் ஏற்கனவே ரூபா எண்ணிட்டு இருந்த பார்த்துருப்போனோ. ஒரு ஐடியா பண்ணுவோமா? பார்ப்போம், சொல்ற வரைக்கும் சொல்லி பார்ப்போம். ஒத்து வரலையா நம்ம இதை காட்டிட வேண்டியதான் சரியா? இதெல்லாம் சரியா வராதுன்னு நினைக்கிறேன். நான் போலீஸ்க்கு போன் பண்றேம்மா, அப்பனாதான் சரியா வரும். நீ போலீஸோ கூப்பிடு, ஐஜியோ கூப்பிடு, அமைச்சரை கூப்பிடு, அவங்கள கூப்பிடு, இவங்களை கூப்பிடு. நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. மடியில கிணம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கு. நான் எடுக்கல. இந்த ஆண்டியை என்ன பண்ணணும்? முதல்ல நீ போனை எடுத்துட்டு வா, போலீஸ்க்கு நம்ம போன் பண்ணுவோம், அப்படின்னாதான் இது சரியா வரும். ஆமா, இந்த பாட்டி பொய் சொல்றாங்க. ஆமா, பொய் சொல்றாங்க இந்த ஆண்டி. என்னம்மா தாயி, என்னாச்சுமா?
தெரியலையாடி? ஏண்டி தெரியலையாடி? நான் யாரும் தெரியலையாடி? ஆத்தா வந்திருக்கேன்டி, ஆத்தா. சாமி வந்த மாதிரி தெரியல, எனக்கு என்னமோ வேற மாதிரி தெரியுது அது. எடி ஆத்தா, இப்படி 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 ஆடுறவங்கள நம்புறீங்க, சொல்றவங்கள நம்புறீங்க, இந்த ஆத்தாவை நம்ப மாட்டீங்களாடி? ஆத்தா, ஆத்தா வந்திருக்கடி, ஆத்தா. நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? இப்ப ஆத்தா வந்து என்னோட பக்தியை நீ திருடின்னு சொன்னியாமல்லடி? நீ விளங்குவியா? உன் குடும்பம் விளங்குமா? சாபம் விட்டுடுவேன், சபிச்சிடுவேன், எல்லாம் செஞ்சிருவேண்டி. என் பக்தையை நீ சந்தேகப்பட்டதுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேள்வி, காலில் விழுந்து மன்னிப்பு கேள்வி, காலில் விழுந்து மன்னிப்பு கேள்வி. ஏம்மா, யார் எடுத்தது எனக்கு காமிமா. யார்கிட்ட எடுத்திருப்பா? அவன் புருஷன் தாண்டி எடுத்திருக்கான். என் புருஷன் 2 நாள் ஆச்சு ஊருக்கு போய். ஐயோ மாட்டிக்கிட்டோமா? உன் புருஷனாடி சொல்ல வந்தேன். உன் ஃப்ரெண்டு எடுத்திருப்பாடி, உன் ஃப்ரெண்டு எடுத்திருப்பா. நீ புது ஆத்தவா பழைய ஆத்தவா? எனக்கு சந்தேகமா இருக்கேன். எதுக்குடி சந்தேகப்படுற? என்னடி செய்ய போறேன் இப்படி கேட்குற? பழைய ஆத்தானா நான் ஆத்துல சூட வைப்பேன், புது ஆத்தானா கையில சூட வைப்பேன். சூட தருது என்ன ஆத்தாவுக்கே டெஸ்டிங் ஆடி? எனக்கு யார் அடிக்காங்க? அவதாண்டி வந்தா நான் மலையேற போறேன்டி ஆத்தா. இல்ல இல்ல, எனக்கு மலையேற நீ மலையேறு. போறேன் ஆத்தா. ஐயோ உண்மையிலே கற்பூரை ஆத்தா போல இருக்கு. ஐயோ மலை ஏறிட வேண்டியதான். ஏ பாடுறா, இங்க பாடுறா, இந்த அம்மா இங்கதான் கையில தான் வச்சிருக்காங்க பாடுறா. ஆமாம்மா, கையில் தான் வச்சுருக்காங்க. வணக்கம் மக்களே, இந்த காணொளி வந்து உங்களுக்கு சிரிப்புக்கு தானே ஒழிஞ்சு யார் மனதையும் புண்படுத்துறதோ யாரையும் நோகடிக்கணுங்கிற எண்ணத்தில் நாங்கள் எடுக்கல. இது ஒரு நகைச்சுவைக்காண்டி எடுத்தது. பார்த்து ரசிங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க, பெல் பட்டன் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்கள் கொடுக்குற ஊக்கமும் ஆக்கமும் தான் எங்களை மென்மேல வளர சொல்லும். ஓகேங்களா? வணக்கம் மக்களே.